அக்கா பேர போடுங்க. வாங்க நீங்களா நீங்களா ரெண்டாவது போட்டிருக்காவா? ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பின அந்த அண்ணாவுடைய காசில் ஒரு 32 குடும்பத்துக்கு இதில் கொடுக்க போகிறோம். இந்த பாருங்க நிறைய பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் கொண்டு போங்க. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அண்ணா ஒரு 75 காசு அந்த தந்தவர். அந்த காசில் தான் இந்த இது வண்டிக்கும் மற்ற ஒரு 5 அங்கர் பட்டி இருக்குது. சரியா? நல்ல சின்னாக்கள் இருக்கிற ஆக்களை பார்த்து ஒரு 5 அங்கர் பட்டி உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் அடிபடாமல். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நேற்றைய நாள்லையும் நிறைய உதவி திட்டங்கள் நிறைய இடங்களுக்கு வந்து போயிருந்தோம். வைத்திய ரச்சனாவோட சேர்ந்து போயிருந்தோம், அவரோட குழுவோடு சேர்ந்து போயிருந்தோம். நேற்றைய நாளில் பிரான்ஸ்லேருந்து ஒரு ஆறு 50,000 காசு அனுப்பியிருந்தாங்க. அந்த 50,000 காசுக்கும் முழுவதுமாக பொருட்கள் வாங்கி நேற்றைய நாளில் 50 குடும்பங்களுக்கு கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் வைத்திய ரச்சனாவுடைய டீமும் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பொருட்கள் பண்ணிட்டு வந்தாங்க. நிறைய இடங்களுக்கு போயிருந்தோம். அப்படி இருந்தும் நேற்றைய நாளில் பொருட்கள் முடிவடைந்து விட்டது. அந்த காணொளிகள் வந்து பார்த்துட்டு நேற்றைய நாளில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கதைச்சாங்க. அதில் 2 பேர் வந்து காசு அனுப்பியிருக்கிறாங்க. ஒன்று வசாவுலான் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து பொருட்கள் வேண்டி கொடுக்க சொல்லி 50,000 ரூபாய் காசு வந்து போடப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவிலிருந்து 75,000 ரூபாய் காசு வந்து ஒரு அண்ணாவரால் போட்டிருக்கார். அவர் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி இப்போ முதற்கட்டமாக இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தை பிள்ளைகளுக்கு இருக்கிற குடும்பங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 15 அங்கர், மற்றது 50 பொதிகள் வந்து வாங்கியிருக்கிறோம். 20 பேக்கெட் நூடுல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். அதை தாண்டி ஒரு 40 பிஸ்கெட்டில் வந்து எல்லா பிஸ்கெட்லையும் வந்து கலந்து உணவு பொருட்களை வந்து வாங்கியிருக்கோம். அந்த 75,000 காசில் மிருசுவில் பகுதியும் குடிகாம பகுதிகளுக்கு வந்து முதலாவதாக கொடுக்க போகிறோம். கொடுத்து அதில் 75,000 காசில் வந்து எவ்வளோ வருதுன்னு தெரியல. இப்போ அதை மிச்சம் கிடக்கிற காசுக்கும் வந்து பொருட்களை வந்து வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாமே கொடுத்து முடிய வசாவலான் பகுதிக்கான அந்த 50,000 காசுக்கு அண்ணா அனுப்பினிருந்தவர் லண்டன் என்று நினைக்கிறேன். அந்த அண்ணனுடைய காசுக்கும் வந்து லண்டனோ கனடா உதவியில் அந்த காசுக்கும் வந்து இன்றைய நாளில் தொடர்ச்சியாக உதவி திட்டங்களை வந்து செய்ய போகிறோம். காணொளி பார்க்குறவங்க உண்மையிலே வந்து நேற்றைக்கு நல்ல விதமாக நிறைய கமெண்ட் வந்தது. ஒரு 2 பேர் தான் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா என்ன போயும் ஒரு 3 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, சோயாபீன் பேக்கெட்டை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1-2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே வந்து வெள்ளம் இருக்குது, வீட்டில் சாப்பிடவே உடம்பு போகலாது, வேலைக்கு போகலாது. அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கல நாங்கள் இப்படி கொடுக்கின்ற பொருட்களை வந்து அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தும். சரி, நாங்கள் இன்றைக்கு சமைச்சு சாப்பிடலாம்ன்ற ஒரு ரீதியில் அந்த பொருட்கள் அதுக்கு உதவியாக இருந்திருக்கும். ஆனால் கதைக்கிறவங்க கதைச்சிட்டு போவாங்க. நாங்கள் செய்கிறத வந்து நீட்டாக மக்களுக்கான சேவையாக வைத்திய ரச்சனாவோட சேர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக சேவை பண்ணுறதை பார்த்துக்கொண்டு இப்போ பொருட்கள் எல்லாமே வந்து கட்டி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கெல்லாம் வச்சிருக்குது, பின்னைக்கு வச்சிருக்குது. இப்போ பிஸ்கட் நூடுல்ஸ் அந்த இது பொருட்களை வந்து எடுத்து வந்துக்கணும், அங்கேயும் எடுத்து வந்துக்கணும். அதையும் ஏற்றிட்டு நாங்கள் எங்களுடைய பணியை வந்து தொடர போகிறோம். ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பின அண்ணா உங்களுக்கான வீடியோ தான் இது. நேற்றைக்கு ஒன்று இடத்துல இப்போ பேக் பண்ணி எல்லாம் வச்சுட்டாங்க தம்பியாக்கள். ஓகே, இங்கே பாருங்கள் சாமான் ஏற்றப்படுது. இந்த நிதி உதவியை வந்து செய்தது ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அண்ணா அவரால் செய்தவர். 75,000 ரூபாய் காசு. நேற்றைய மாதிரி பின்னுக்கும் வச்சு முன்னுக்கும் வைப்போமே. சரி, ஏன்னா பிஸ்கெட் இதுக்கு மேலே வைக்கலாம் தானே, பிரச்சனை தானே பிஸ்கெட்டு. ஓ ஒரு 20 அங்கர் வேணும்டா. 20 அங்கர் எவ்வளோ போடுவேன்? 999 ஏன்டா சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிறார்களுக்கு கொடுக்குறது இப்போ அங்கரும் கொடுத்தா நல்லது. 1,050 1,050 போடலாம். 999 ரூபா போடுறேன். சரி, எனக்கு ஒரு 20 அங்கர்ரா. 20 ஒரு 15 அங்கர்ரா. 15 அங்கரும். மற்றது பிஸ்கெட் வேணும். என்ன பிஸ்கெட் இருக்கு? இஞ்சாலையா பிஸ்கெட்டும் குழந்தை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஒரு அளவான நூடிஸா எவ்வளோ அது? 120 ரூபா. அப்போ அதுலேயும் ஒரு
ஓ 20 பேக்கெட் தான் நூடுல்ஸ் சரியா நூடுல்ஸ் 20 பிஸ்கட்லேயும் ஒரு 20 பேக்கெட் வேணும் அதுலேயும் பார்த்துத்தா விலையை பார்த்து போடு சாக்லேட் க்ரீம் வேணுமா சாக்லேட் க்ரீம் சின்ன அப்படியே இந்த மலிவன் பிஸ்கட் மலிவனில் ஒரு ஒரு 30-40 தான் ஓ கலந்து போடு எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி போடு அப்படியே வேண்டா குழந்தை புள்ளியில் கொஞ்சம் கொடுக்கலாம் சரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடு ஓகே எங்கர் ஓகே ஆனே 15 எங்கர் இடத்துக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து காசு அனுப்பின அண்ணா குழந்தை பிள்ளைகளுக்கு இருக்கிற இடங்களுக்கு மட்டும் 15 எங்கர் வேண்டி இருக்கோம்னா மற்றது இதில் பிஸ்கெட்டு வேண்டுறோம் எல்லா பிஸ்கெட்லையும் கலந்து மற்றது நூடுல்ஸ் வந்து ஒரு 20 நூடுல்ஸ் வேண்டுறோம் எவ்வளோ வருது 70,049 அங்கர் வந்து எவ்வளோ 999 ரூபா போட்டீங்க 999 ரூபா படி 14,985 ரூபா 20 நூடுல்ஸ் பக்கெட் 2,400 ரூபா எவ்வளோ நூடுல்ஸ் போட்டீங்க 130 அடிச்சு 120 ரூபா போட்டீங்க ஓகே அடுத்தது 40 பிஸ்கெட் பக்கெட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் போட்டுருக்கேன் 4,000 ரூபா எவ்வளோ அதுக்கு சரி ஓகே 70,385 ரூபா அண்ணா 75,000 ரூபா காசு அனுப்பினீங்க இதில் 70,385 ரூபா இது வரைக்கும் முடிஞ்சிருக்குது இந்த பொருட்களை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற காசுக்கும் கிட்டத்தட்ட 4,000 ரூபா காசு கிட்ட கிடக்கு 4,600 ரூபா அதுக்கும் பொருட்களை வந்து வண்டி இந்த நாளில் கொடுப்போம் கொஞ்சம் இதுக்கு வை என் பிஸ்கெட் இல்லை வை இன்னும் காசு இருக்கணும் 70,385 ரூபா அப்படி 70,385 7,500 ரூபா சரி ஓகே பட்டிக்க பையன் எங்க பாரு சரி ஓகே நான் 5 சாமான்லாம் பண்ணி முடியுது வந்தீங்கன்னா சரி இந்த பகுதியில் இன்றைக்கு கொடுக்க போகிறோம் இந்த இடம் போக்கட்டி ரோத்தாக்கா பாடசாலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 குடும்பம் இருக்கிறாங்க இந்த 32 குடும்பத்துக்கான உதவி செய்ய போகிறோம் இது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து அனுப்பின அந்த அண்ணாவுடைய காசில் ஒரு 32 குடும்பத்துக்கு இதில் கொடுக்க போகிறோம் இந்த பாருங்க நிறைய பேர் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் ஊருக்கு எல்லாம் வெள்ளம் ஓகே அப்போ சாமான் எடுப்போம் சரியா இப்போ இதுக்கு கிடக்கிற சாமான் முதல் கொண்டு அதில் எங்கே பொறுப்போட தான் அடுக்குங்க அடுக்கி போட்டு இல்லை இதுக்குள்ள பவர் மட்டும் ஃபுல் லோடில் நிற்கிது அடிக்கும் பவர் உடைக்கும் இந்தா இதாச்சியா பவர் பதிவு அதான் ஈஸி இல்லை சிக்கல் இருக்குது அதான் பற்றி கொஞ்சம் எடுக்கணும் இதில் பவர் மட்டும் பண்ணா அடிச்சு உடைஞ்சி எல்லாம் உடைச்சி போடும் சரி கொண்டே முதல் அடுக்குவோம் அடக்கிட்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த நிதி உதவி செய்த அண்ணா அவங்களோட காசில் இன்றைக்கு 70,000 இப்போதைக்கு 70,300 சாமான் பண்ணது இதில் 32 குடும்பத்தை கொடுக்க போகிறோம் அதில் குழந்தை பிள்ளைகளுக்கு பிஸ்கெட் அந்த நூடுல்ஸ் அதெல்லாம் கொடுக்க போகிறோம் பாருங்க உங்களோட உதவியால் இன்றைக்கு ஓகே இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு பிஸ்கெட்டும் கொஞ்சத்தை கொண்டு போவோம் புரியுங்க கொஞ்சத்தை கொண்டு போங்க என்ன வேலை இந்த பதம் ஆடுங்க இந்த பதம் ஆடுங்க வேலை எவ்வளோ வேலை சரியா அண்ணா அதுக்குள்ள கொஞ்சம் பிஸ்கெட் இல்லைண்ணா அதுக்குள்ள இந்த பேக் கிடக்கு இவ்வளோ எடுத்துகிட்டு கொஞ்சம் பிஸ்கெட் மட்டும் போடுங்க பிஸ்கெட் மட்டும் சரி ஓகே போட்டுங்க லாக் பண்ணணும்
ஓகேயா சின்னாக்களுக்கு மட்டும்தான் பிஸ்கெட். சின்னாக்களுக்கு குறைக்க கூடாது. சின்னாக்களுக்கு மட்டும் பிஸ்கெட் கொடுக்குறோம். இங்கே தம்பியோ ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வேணுங்க. ஓகே அக்கா, நீங்கள் பேரை கூப்பிட்டு இருக்கா? அக்கா பேரை நீங்களா? ரெண்டு பேரும் ரெண்டாவது போட்டிருக்காவ. செந்தூரன் நல்லம்மா சிவயோகநாதன் அடுத்த சந்திரன் அடுத்தாள் வாசுகி அடுத்த சிவாலிங்கம் பத்மாவதி பஞ்சலிங்கம் ஜெயதீபன் ஜெயதீபன் சிலோஜன் அன்னம்மா புஷ்பராணி சிந்துஜா சுரேஷ் ஜெகதீபன் கனகலிங்கம் சுரேஷ்குமார் செல்வரத்னம் நவகுமார் சிவராஜ். ஓகே, என்னடா இந்த உதவி வந்தாக்கா ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அண்ணாவரால் 75 காசு தந்தவர். அந்த காசுல தான் இந்த இது வண்டிக்கும் மற்ற ஒரு 5 அங்கர்பட்டி இருக்குது. சரியா, நல்ல சின்னாக்கள் இருக்கிற ஆக்களை பார்த்து ஒரு 5 அங்கர்பட்டி உங்களுக்கு தரேன். அதை நீங்கள் அடிபடாமல் 5 அங்கர்பட்டியும் ஒரு 5 நோட்டீஸ் பேக்கெட்டும் இருக்குது சின்ன சின்ன. சரியா, அதையும் அடிபடாமல் வாங்குங்க. இப்போ அந்த காசு அனுப்பின அண்ணாக்கு நீங்கள் தான் சொல்லுவோம். இது வைத்தியர் அர்ச்சுனாவுடைய தலைமையில் நாங்கள் இப்போ வந்து இதில் வந்து கொடுத்துருக்கிறோம். அந்த காசில் இந்த காசு வந்து ஆஸ்திரேலியா அண்ணாக்கு நீங்கள் தான் சொல்லுங்கள். இப்படி அனர்த்தம் காரணமாக வந்து 104 பேர் 32 குடும்பத்தை சேர்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் வழங்கினதுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். மாப்பெட்டி இதெல்லாம் எடுத்து கொண்டிருக்கேன். இல்லை எல்லாருக்கும் கொடுப்போம். பாருங்க கொடுப்போம். 10 படி இல்லையாம்மா, 10 தான் வந்தது. இப்போ இதில் இருக்கிற 5 மூணு தாரம் மற்ற இடங்களும் கொடுப்போம். அங்கே உடலாம் பெருசாக இப்போ தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இதுக்குள்ள பார்த்து நீங்கள் என்ன கிடக்கும்
அங்கே நீங்கள் பார்த்து அம்மா அஞ்சு கொடுத்துட்டு அடிபடக்கூடாது ஒரு ஆளு தெரியல சொல்லி நீங்கள் சின்னங்களை பார்த்து ரத்தம் தேவை அதை போகலாம் சரி ஓகே ஓகே நன்றி சரி இப்போ ஓகே இந்த பகுதி கொடுத்தாச்சு நீ அடுத்த பகுதி எங்களை கொடியான பகுதியில் கொஞ்சம் பேர் கொடுக்கணும் அதை கொடுக்கும் சரியா ஓகே சார் இப்படி நாங்கள் நம்பர் எடுத்து அர்ச்சனா சார் நம்பர் வாங்கி நாங்கள் எடுத்து கதை கொடுமென்று ஆசைப்பட்டு அவரோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு இப்படி ஒரு உதவியை செய்ததற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அர்ச்சுனா தலைமையில் நாங்கள் இது செய்கிறோம் அக்கா அவருடைய டீம் தான் டிஷர்ட் போட்டிருக்கணும் அவருடைய டீம் தான் எங்களுக்கு காசு வந்தது அந்த காசில் உங்களுக்கு செஞ்சுருக்கோம் சரியா ஓகே 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 வந்தா நீங்க கூட்டிட்டு வாங்க அவர் எங்களுக்கு பார்க்க ஆசை அவரோட கதைக்கு ஆசை வந்தா கூட்டிட்டு வாங்க சரி அக்கா ஓகே ஓகே